இல்ல பிரபு, என்னெல்லாம சொல்றேன். இப்படி வளர்றா குடும்பத்துல ஒருத்தருக்கு எடுத்துருக்காருன்னா என் குடும்பத்துல என்ன பண்ண? அவரையே அடிக்கிறீங்க? அவர் இல்ல. இல்லையா? இவன் இல்லைன்னா வேற யாருமா? வேற அப்படி யாரு என் குடும்பத்துல? யாருமா கை காட்டுன? என் சுந்தரையா சொல்ற? எனக்கே தெரிஞ்சிருச்சு அவர் என் கழுத்துல தாலி கட்ட மாட்டாருன்னு. அதனால நானே கட்டிக்கிட்டேன். டேய் ராமநாதா, காலையில இருந்து நம்ம தாலியை தேடிக்கிட்டு இருந்தோமே, அது இவ கழுத்துல எப்படிடா தொங்குது? இந்த பொண்ணு உன்னை பத்தி என்னதான் அவனமா சொல்லிட்டு இருக்காடா? இவனை பத்தி அப்படி பேசுற? உன் நாக்கு கூசல? எப்பேற்பட்ட பையன் இவனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறியே? ஏன் உனக்கு திடீர்னு பேராசை வந்துருச்சா? பணக்காரங்க வீட்டு மருமகன் வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவியா? வர்ற கோலம் அடிங்கய்யா, அடிச்சு கொல்லுங்க. ஆனா நான் சொல்றது பொய்யன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவர் எனக்கு எடுத்தது உண்மைதான். இல்லன்னு அவரை சொல்ல சொல்லுங்க. கடையில வேலை பார்க்குற ஏழை பொண்ணுங்கிறதுனால என்ன அமைதியா இருக்க சொன்னாரு. நானும் சம்பளம் கொடுக்கற முதலாளிங்கிறதுனால அமைதியா இருந்துட்டேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே என்ன தொட்டு கற்பழிச்ச ஒருத்தர் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறத என்னால தாங்கிக்க முடியல. அவர் மனைவியா செத்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டீங்க. ஆனா இப்ப இல்லாட்டியும் நான் நிச்சயமா செத்து போயிடுவேன். நான் சாக போறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நான் செத்தே தீருவேன். என்னடா என்னெல்லாம சொல்லிட்டு இருக்கா? அமைதியா நிக்கிறேன். டேய் ராமநாதா, சுந்தரால இதுக்கு எப்படிடா பதில் சொல்ல முடியும்? அந்த புள்ள வாய்க்கு வந்தபடி வளரிட்டு இருக்கு. அதை நம்பிக்கிட்டு நீ நம்ம பிள்ளைய போய் சந்தேகப்படுற? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.